நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகாருடைய அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். வனாந்தரமான வழியிலே தடுமாற்றி தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த ஸ்திரீயின் வாழ்க்கையிலே தேவனை கண்டதாக அவள் விளக்குவதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் கூட நாமும் நம் தேவனை காண்கிறவராக விளங்கிக் கொள்ள நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த அனுபவத்தில் போகும்போது ஆதியாகமம் 26 அதிகாரம் 28 அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்று சொல்லி இந்த இடத்திலே அவர்கள் ஈசாக்கை குறித்து சொல்வதை பார்க்க முடியும். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நம்மிடத்தில் பழகுகின்ற அனைவர் சொல்ல வேண்டும், கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம் வாழ்விலே நாம் மாத்திரம் நமக்குள்ளாக தேவனை உணர்ந்து வாழாதபடிக்கு அநேகர் நம் வாழ்விலே தேவன் இருப்பதை சொல்லும்படியாக நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். அங்கே ஈசாக்கின் வாழ்க்கையை அநேகர் கண்டபோது, அங்கிருக்கிற மக்கள் கண்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாகவே நம்மோடு கூட தேவன் இருப்பதை நாம் மாத்திரம் விசுவாசிப்பதல்ல, அநேக சொல்ல வேண்டும், நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லி. காரணம், நம் தேவன் ஜீவனுள்ளவரும், நம் தேவன் காண்கிறவரும், நம் தேவன் இன்றைக்கும் அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறபடினாலே நம் வாழ்விலே அநேகர் பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்கின்ற அந்த ஆழமான அனுபவத்தில் வரும்போது நமக்கும் ஆசீர்வாதம், அநேக ஜனங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறபடினாலே நம் வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட கலங்காதபடி கர்த்தர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். அநேகர் சொல்லும்படியே வாழ்வோம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னோடு, ஆறாவின் நீரை தேனாக மாற்றும் நம்மேசன் நம்மோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால், என்னோடு இருப்பதினால். நாம் மாத்திரம் தேவன் நம்மோடு இருப்பதாக சொல்லாதபடிக்கு மற்றவர்கள் சொல்லும்படியாக, அன்பின் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நீ வெளிப்படும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். அந்த ஆழமான விசுவாசத்தை, அந்த ஆழமான நம்பிக்கையை எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அறிக்கையிட, அந்த அறிக்கையின் மூலமாய் நாங்கள் அறிய, எங்கள் மூலமாக தேவனை எங்களுக்குள் இருப்பதை அநேகர் அறியும்படியான அந்த அனுகிரகத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.